أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. حي القيومان الله جل جلاله نور مطلقان وجود الرحمتان حبيب العظمان رسول الرحمتان شفيع المذنبين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين حياة العالمين جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم حبيب رب العالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் லிசானுல் ஹக்கில் கரிமால் பிஷாரத்து செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال نبينا شفيعنا حبيبنا عليه الصلاة والسلام خيركم حياتي ومماتي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வலோக ரட்சகரும் நம் மார்பிற்கு அதிபதியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்வ படைப்புகளையும் படைப்பதற்கு அல்லாஹ்வால் சபபுல் ஆதமாக ஆக்கப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். خيركم حياتي ومماتي. உங்களுக்கு மத்தியில் நான் காட்சி அளிப்பதும் உங்களுடைய முகக்கண் பார்வையை விட்டு நான் மறைவதும். உங்களுடைய பசீரத்துக்கு முகக்கண் பார்வைக்கு நான் காட்சி அளிப்பதும் உங்களுடைய பசீரத்தை விட்டு நான் காயிபாகுவதும் உங்களுக்கு ஹைராக இருக்கும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிசானுல் ஹக்கில் கரீமா ஒரு விஷயத்தை நாயகம் திருவாயில் மறந்து அருள் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுல யாருடைய அறிவுக்கும் அங்க வேலை கிடையாது. இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, காலல்லாஹ் கதாலிக்க கால ரசூலுல்லாஹ் கதாலி முடிஞ்சு மாசம்.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வலம் லிசான் ஹக்கில் கரிமான் பிஷாரத் செய்றாங்க. இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த மஜ்லிஸ் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வலம் நாயக கோமான் அவர்களுடைய உருசுல் ஆதம் மாஷா நாயகத்துடைய உருசுல் ஆதம் மாஷா நாயகத்துடைய உருசுல் ஆதம் மாஷா. எப்படி ஈத் மீலாத் ஷரீஃப் ஈத் மீலாத் ஷரீஃப் நமக்கு ஹைராக இருக்குதோ அதுபோல நாயகத்துடைய உருசுல் ஆதமும் நமக்கு ஹைரானதுதான் மாஷா. காரணம் மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் நம்முடைய உயிரை விட நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் ஈமான் கொண்ட முஃமினீன்களான நமக்கு மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் நம்முடைய ரூஹை விட நம்முடைய நஃப்ஸை விட நமக்கு ரொம்ப அக்ரபியத்துல குர்பல இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அவர்களுடைய தெய்வீக திருவாயால் மறந்தருள் செய்றாங்க. ஹைருக்கும் ஹயாத்தி. இங்க மாமானா உங்களுடைய பசீரத்துக்கு நான் காட்சி அளிப்பது, உங்களுடைய முகக்கண்களுக்கு நான் காட்சி தருவதும், உங்களுடைய முகக்கண் பார்வை விட்டு நான் மறைவதும். மௌத்துக்கு மானங்க அதுதான். சாதாரண ஒரு மனிதன் மௌத்தாகுவதும், சாதாரண மனிதன் கைர முஸ்லிம் மௌத்தாகுவதும் ஒரு முஸ்லிம் மௌத்தாகுவதும் ஒரே மாதிரியானது அல்ல. ஒரு முஸ்லிம் மௌத்தாகுவதும் கைர முஸ்லிம் மௌத்தாகுவது என்ன ஈக்குவலானது அல்ல, சமமானது அல்ல. ஒரு முஸ்லிம் மௌத்தாகிறதும் ஒரு மூமின் மௌத்தாகிறதும் ஈக்குவலானது அல்ல. ஒரு மூமின் மௌத்தாகுவதும் ஒரு சாலிஹான அல்லாஹ்வுடைய வலி மௌத்தாகுவதும் ஈக்குவலானது அல்ல. புரியுதா? ஹதீஸ் ஷரீஃபில் வருது மாஷா அல்லாஹ், காஃபிரீன்களுக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயங்கரமான டார்க்னஸ், இருட்டா ஒரு இருள், பெரிய ஒரு இருள் வரும். அந்த இருளை பார்த்த உடனே அந்த காஃபிர் அவன் ஹவுஃப்ல என்ன ஹைபத்துல அவன் கபராட் ஆயிடுவான். பயங்கரமான ஒரு டார்க்னஸ் வரும். இஸ்ராயலுடைய வருகை, மலக்கல் மௌத் வர்றது யாருக்கு? காஃபிரீன்களுக்கு, முனாஃபிகீன்களுக்கு. முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரகாசமான ஒரு பேரொளி வாரது மாதிரி தெரியும். மலக்கல் மௌத் நூறு வார மாதிரி தெரியும் மாஷா. ஸ்வாலிஹீன்களான அவுலியாக்களுக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 5000 மலக்குகளோடு வருவாப்புல. 5000 மலாயிகாவோட மலக்குகள் மௌத் வருவாப்புல. யாருக்கு? ஸ்வாலிஹீன்களான வலிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு. அல்லாஹ் முஜால் நசீபனா ஆமீன் ஆமீன். புரியுதா? அபு தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா. எத்தனை மலக்கு? 5000 5000 மலக்கள் மௌத் கூட கூட்டிட்டு வருவாங்க. வந்து மாஷா அல்லாஹ் அந்த சாலிஹான, அந்த வலியான, மூமினான ஆணோ பெண்ணோ, வலியோ வலியத்தோ அவங்க முன்னாடி உட்கார்ந்து சொல்லுவாப்புல, யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியே, அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொன்னான். இன்னல்லாஹ யுக்ரிஉஸ் ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுக்கு சலாம் சொன்னான். அந்த வலி மாஷா அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு சலாம் சொன்னானு அந்த ஆனந்தத்துல பரவசத்துல இருக்கும்போது அப்படியே அந்த சுகமான முறையில, குளிர்ச்சியான முறையில் அந்த ரூஹு ஷரீஃபை வாங்கிட்டு இஸ்ராயல் மலக்குல் மௌத் புறப்படுவாங்க. வலீட அபூ தாவூத் ஷரீஃப் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் சிஹாசித்தா. அந்த ரூஹு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் நேரா எங்க போகும்? இஸ்ராயல் 5000 மலக்குகளோடு அந்த ரூஹை கொண்டு விட்டு போய் அர்ஷுக்கு கீழே சஜிதா செய்வாப்புல மாஷா. அர்ஷுக்கு கீழே
சுஜூது செய்வாப்ல மாஷா அல்லாஹ். அந்த வலியுடைய ரூஹு ஷரீஃபும் சுஜூது செய்யும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன் ஆமீன் ஆமீன். அந்த வலியுடைய ரூஹு, அந்த வலியுடைய ரூஹு அதோட வித் 5000 மலாயிகா ரூஹு ஷரீஃப் மலக்கல் மௌத் இவ்வளவு பேரும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய தஹத்துல சஜிதா செய்யும் போது மாஷா அல்லாஹ் குர்பாக்கு பார்க்கிற உலமா புசரா அபூ தாவூத் மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அந்த வலியுடைய ரூஹு அர்ஷுல் அதீமுடைய தஹத் ஷரீஃப்ல வலியுடைய ரூஹு ஷரீஃப் 5000 மலாயிகா மலக்கல் மௌத் எல்லாரும் சுஜூது செய்யும் போது அதுக்கடையில் இங்கே ததுஃபீர் வேலையெல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிடும் மாஷா அல்லாஹ். அந்த வலி மாஷா அல்லாஹ் காலமெல்லாம் எந்த ரப்புடைய லிகாவுக்காக அவர் மஹப்பத் வச்சு ஏஞ்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த லிகாவை காணக்கூடிய பேரின்பத்தில் அப்படியே அவர் ரெண்டா ததும்பி போயிருப்பார் மாஷா. அந்த ரூஹ் இருக்கு மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க மக்பரா வேலையில முடிஞ்சவன் அல்லாஹ் மலக்கல் மௌத்துக்கு சொல்லுவான், ரெடி அல்ஹம்துலில்லாஹ், இப்போ என் வலியுடைய ரூஹ் ஷரீஃபை கொண்டு போய் என்ன செய்யுங்க, மறுபடியும் அந்த என் வலியுடைய ஜஸது ஷரீஃப்ல கொண்டு போய் மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக அந்த மலக்கல் மௌத் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அந்த வலிய ரூஹ் ஷரீஃபை அவங்களோட கபர் ஷரீஃப் கொண்டு வருவாங்க. இது மாஷா அல்லாஹ் ஒரு வலியில்லாவுக்கு நடக்குது. விலாயத்து எவ்வளவு தூரம் ஆலா ஷான் இருக்குது அந்த அளவுக்கு அவங்களோட தர்ஜாவும் மாஷா அல்லாஹ் என்ன ஆலாவா போகும். வலிமார்களுக்கு எப்படி இருந்தா மௌத் மாஷா அல்லாஹ் நபிமார்களுக்கு எப்படி இருக்கும் சொல்றது புரியுதா? வலிமார்களுக்கு அவுலியாக்களுடைய மௌத் விசால் முபாரக் எப்படி இருந்தா அம்பியாக்களுக்கு எப்படி இருக்கும், உலுல் அஸ்முக்கு எப்படி இருக்கும்? சுல்தானுல் அம்பியா வல் முர்சலீன், தாஜுல் அம்பியா வல் முர்சலீன், ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய ஒளிமயமான மறைவு என்பது மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக நாயகம் புறப்பட்டது மாஷா. அல்லாஹ் இக்தியார் கொடுத்துட்டான். ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் இஷ்டப்பட்டா தாங்கள் எது வரைக்கும் இஷ்டப்படுறீங்களோ அது வரைக்கும் துனியாவை நான் வைக்கிறேன் மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குறது அதெல்லாம் மாதிரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தாங்கள் டிசைட் பண்ணுங்க மாஷா அல்லாஹ். 1000 கோடி வருஷமா ஓகே மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கேது கஷ்டம் அண்ணல் குவத்தில் இல்லா ஜமியா தாங்கள் இக்தியார் செய்யுங்க ஹபீபுல் ஆலமீன். தாங்கள் மாஷா அல்லாஹ். ரவூஃபுர் ரஹீமான வஜூத ரஹ்மத்தான நம்முடைய ஆரிய ரட்சகரான நம்மை வாழ வைக்க வள்ளலான இம்மையிலும் மறுமையில் நம்மோன்ற மாபாவை தீபாவுகளை ரட்சித்து கிருபை செய்து காத்தலோடு புரியக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய காருண்ய தயால பேருபகாரமான ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல் நாயக கோமான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய முலாகாத்துக்கு வர மாஷா அல்லாஹ். ரப்பி ஹப்லி உம்மத்தி, அல்லாஹ் நம்முடைய முலாகாத்துக்கு வர்ற அல்லாஹ் என் உம்மத்து விஷயத்துக்கு மட்டும் என் உம்மத்து விஷயத்துக்கு அதை மட்டும் என்ற விட்டு அல்லாஹ் அதுல கைது செய்யணும் அல்லாஹ், அதுல கயிறு உண்டான அல்லாஹ், அதுல கயிறு உண்டான. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் ஹதரத்துல் இலாஹியாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத் ஷரீஃபுக்கு ரப்புல் ஆலமீனுடைய முலாகாத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் புறப்படும் போது மாஷா அல்லாஹ் நாயகத்தை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு என்ன இஸ்ராயில் மட்டும் வரல, இஸ்ராயலுக்கு ஹவுஃப் மாஷா அல்லாஹ். யாரு? தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம். அங்க ஏதாவது ஹுர்மத்துல என்ன ஒரு சின்ன ஒரு பிசுகுதல் கூட வந்துடக்கூடாது, தவறு கூட வந்துடக்கூடாது. அதன் காரணத்தினால மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சையதுல் மலாயிகா ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அழைச்சிட்டு வந்தாங்க, கூட அழைச்சிட்டு வந்தாங்க மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன்
ராஹத்துல் ஆஷிகீன், ஜமீல் ஷியம், ஷஃபீல் உமம், சாஹிபுல் ஜூதி வல் கரம், ரூஹுல் வஜூத், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅதம், நாயக கோமானுடைய ரூஹுல் குதுஸுல் அலில் அஸீம் ஹதரத்துல் இலாஹியாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சஃபராகும் பொழுது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்தோடைய முலாகாத்துக்காக அல்லாஹ் தபாரக் வ தஆலா அளவிலாத ஆசையிலும் அன்பிலும் சந்தோஷத்திலும் அல்லாஹ் இருந்தான் மாஷா. நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய கதபுல இருந்து நாயகத்துடைய அடிமைகளான நம்மளை எஜமா விடுதலை ஆக்கணும். அப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அஸீம ரப்புல் ஆலமீனுக்கு காட்டி மாஷா அல்லாஹ் அவன் கதபுல இருந்து நம்மளை காப்பாற்றணும் மாஷா. அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மளை மாஷா அல்லாஹ் காப்பாற்றணும். சர்வலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல நாயக கோமான் அதற்காக மாஷா அல்லாஹ் என்ன சஃபர் முபாரக்க தொடங்கிட்டாங்க. அதற்காக சஃபர் முபாரக்க தொடங்கிட்டாங்க. அவுலியாக்கள் மௌத்தாவுறது அவங்க என்ன ஆகுறது இல்லை, இந்த உலகத்தை விட்டு எல்லா கனெக்ஷனும் கட் ஆகுறது இல்லை. ஹதீஸ் ஷரீஃபில் வருது மாஷா அல்லாஹ், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அலா அறிந்து கொள், खबरदार அறிந்து கொள், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் லா யமூதூன், அவங்க என்ன மௌத்தாகிறதுன்னு சொன்னா மண்ணோட மண்ணா போறதில்ல, பல் யன்கலிபூன மின் தாரின் இலா தார், ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி மாஷா. ஒரு போர்ஷன் இருந்து இன்னொரு போர்ஷன், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி. புரிஞ்சா? கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி மாஷா அல்லாஹ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து இன்னொரு போர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவ்வளவுதான். கனெக்ஷன் ஒண்ணு என்ன ஆகுறது இல்லை, கட் ஆகுறது இல்லை. அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த இख्तियार எல்லாம் கொடுத்தானோ அந்த எல்லா இख्तियार கொடுக்குறான் அவங்களுக்கு மாஷா. எல்லா இख्तियार கொடுக்குறான் மாஷா. எல்லா இख्तियार கொடுக்குறான் மாஷா. இந்த ஹதீஸ் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் அற்புதமான விளக்கமா இந்த ஹதீஸுக்கு தஷ்ரீஹாத்தாக சுல்தான் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் காதிய காதிகான் ஃபக்ர் தோ ஜஹான் காஜா முயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி சிஷ்தி நாயகத்துடைய தர்பார் ஆலியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மாஷா. எஜமா காஜா நாயகத்துடைய ஜானசீனான காஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி நாயகத்துடைய கபுதல் கரீமான பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சஷக்கர் சர்கார் மாஷா அல்லாஹ் ஹுசூர் கரீம் நவாஸுடைய கதம் போசிக்கு வந்து மாஷா அல்லாஹ் காஜா சர்காருடைய ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்தில் இருந்த அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை திலாவத் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாபா ஃபரீத் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் திலாவத் செஞ்சாங்க மாஷா. திலாவத் செய்யும்போது அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன சூரத் மரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படி சொல்லி மாஷா அல்லாஹ் மத்துக்கு உள்ள ஹரக்கத் கொடுக்காம இதுமா ஸ்பீடா அடிச்சிட்டாங்க. விளங்குதா? மாஷா அல்லாஹ் நாயிப ரசூல் அதாய ரசூல் ஹபீப ஹபீப் அல்லாஹ் காஜா முயினுத்தீன் மாஷா அல்லாஹ் தன்னுடைய கபர் அத்ஹர்ல இருந்து காஜா நாய் மாஷா அல்லாஹ் சௌத்துல் கரீம் கொடுத்தாங்க. ஃபரீத் சொல்லி மாஷா அல்லாஹ் ஃபரீத் மாஷா அல்லாஹ் என்ன காஜா நாயத்துடைய முபாரக்கான சவுண்ட் வந்தோடனே வா ஃபரீத்னா என்ன ஹைபத் ஆயிட்டான் மாஷா அல்லாஹ். எஜமா காஜா நாயகம் தஜ்வீதோடு தர்த்தீபாக மாஷா அல்லாஹ் திலாவத் செய்யறது காஃப் ஹா யா ஐன் சாத் மாஷா அல்லாஹ் என்ன தர்த்தீபாக படிச்சு கொடுத்தாங்க சர்க்கார் காஜா முயினுத்தீன் பாபா ஃபரீதுக்கு மாஷா. மஹபூப இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியா என்ன அவங்கள ரிசாலால மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க மாஷா. நிசாமுதீன் அவுலியாவுடைய தசானிஃபாத்துல கிடைக்குது நமக்கு மாஷா.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பல் யன்கலிபூன மின் தாரின் இலா தார். இந்த ஹதீஸுக்கு ஹாஜா முயினுத்தீன் உடைய ஹோலி லைஃப் மாஷா எப்படி இருக்குது? தஷ்ரிஹாத்தா ஷரஹா இருக்குது மாஷா, ஷரஹா இருக்குது மாஷா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மதனவல்ல நாயக கோமான், நாயகத்துடைய உம்மத்துகளான நம்மளை சதாவும் இதமா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய தெய்வீக பேருடைய பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்யத்தின் கண்களால கண்மணி நாயகன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்து நம்மளை மாசா ஹிஃபுல் செய்யறாங்க. ஆமீன் ஆமீன். எல்லா விதமான நாசத்துல இருந்து அழிவுறுந்து நம்மளை காப்பாற்றுறாங்க கண்மணி. சகல விதமான தொல்லைகளில் இருந்து நம்மளை ரட்சிக்கிறாங்க. நம்முடைய எல்லா அழைப்பையும் கபூல் செய்து நமக்கு அருள் புரிகிறாங்க. அது எதுமா என்ன ஹைருக்கும் ஹயாத்தி வ மமாத்தி. நான் கண் முன்னாடி காட்சி அளிக்கிறதும் உங்களை விட்டு மாசம் கைபாவது என்ன உங்களுக்கு ஹைரா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷா அல்லாஹ், நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் வைங்க, ஒரு ஆல் இந்தியா லெவல்ல இல்ல வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு போகணும், ஆல் இந்தியா வைக்கும், ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய ஒரு உலமாக்களுடைய ஒரு மஜ்லிஸ் நடக்குதுன்னா அந்த மஜ்லிஸ்ல நிறைய விஐபிஎஸ் இருப்பாங்க. எல்லாரும் மற்ற உலமாக்கள் காசிமார் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. சீஃப் கெஸ்ட் எப்போ வருவாப்புல? லாஸ்ட்ல வருவாங்க. எப்போ வருவாப்புல? லாஸ்ட்ல வருவாங்க. மாஷா அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நாயகம் அவர்கள் பயான் செய்யும் போது கண்மணி நாயகத்தின் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. இஸ்ராஃபில் முதலாவது சூருக்கு முன்னாடி இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் முதல் சூரு சவுண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு வருவாங்க. எங்க? முவாஜஹத் முனவ்வர் அறிவிக்கும் முவாஜஹா ஷரீஃப்க்கு வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறாப்புல, அது வேற விஷயம். கியாமத் ஸ்டார்ட் ஆக முன்னாடி என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை மலக்கு? 70,000 70,000 ரஹ்மத்துடைய மலாயிகா கூட கூட்டிட்டு வருவாங்க. வந்து முவாஜஹா ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத், ஓ சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு முறைய நாயகரே. இங்க முஹம்மதுனா இஸ்மு முராத் அல்ல, இஸ்மு ஷரீஃப் முராத் அல்ல, வஸ்மு தய்யிபா, வஸ்மு தய்யிபா. சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு முறைய நாயகரே நான் சொல்லி சலாம் சொல்லுவாப்பல. மாஷா அல்லாஹ் சலாம் சொல்லி இஜாசத்து கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உள்ள போய் ஜிப்ரீலோட மீகாயிலோட 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளோட புராக்கும் வந்திருக்கும். மாஷா அல்லாஹ் புராக்கும் வந்திருக்கும். மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக்குக்கு மேல ஏத்தி மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் ஒரு பக்கம் மீகாயில் மறுபக்கம் 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மைதான ஹஷ்ருக்கு புறப்படுவாங்க. என்ன ரஹ்மத் பாருங்க மாஷா அல்லாஹ். நாயகத்தை விட கியாமத்து நாளையில விஐபி அல்ல, விவிஐபி அல்ல, புரிஞ்சா? நாயகத்தை விட சீஃப் கெஸ்ட் யாரு அல்லாத கியாமத்துல? மகாமல் முஹம்மதுடைய நாயகம் எப்போ வரணும்? அவங்க கடைசியா உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பும் போதே கடைசியா அனுப்புனா எல்லா நபிமார்களையும் ஹுத்தாங்கள் ஆக்கினா. வகத்தமத்க ஜமீ உல்லம்பியாய் பிஹா வர்ருஸ்லி தக்தீம மக்தூமின் அலா ஹதமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். எல்லா அம்பியாக்களும் என்ன? மக்தூமுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தாம கிராம் ரசூலுல்லாஹ்வுடைய காதிமின்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து காலித் அலைஹிஸ்ஸலாம் வரையில யாரு?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க, காலித் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வரையிலே அவ்வளவு பேர் மாஷா அல்லாஹ் தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் ஜீனத்தே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் மஜ்த வால நாயகமானுடைய குத்தாம்கள் எல்லாரும் காதிமின்கள் மாஷா அல்லாஹ். ஆகையால என்ன எல்லா குத்தாம்களையும் அல்லாஹ் பிஃபோர் அனுப்புனா மாஷா அல்லாஹ். மக்தூம் அல் அம்பியா வல் முர்சலீன் அல்லாஹ் ஆகிர் கடைசியா கொண்டு வந்தாங்க மாஷா அல்லாஹ். அந்த மக்தூம் அல் அம்பியா வல் முர்சலீன் மக்தூம் அல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நாயகத்தை விட குசூசி மெஹமான்கள் யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? மாலிக்குல் மகாமுல் மஹமூத் மாலிக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உள்ள நாயகம் என்ன செய்யறாங்க மாஷா அல்லாஹ்? நாயகத்துடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளான நம்மீது கண்மணி நாயகம் கொண்ட அந்த அளவிலாத அன்பில் கருணையில் காருண்யத்தின் காரணமாக நாமெல்லாம் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய வல்லுஹா வஜூத் அலீல் அலிம அல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல போயிடுறாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்துட்டான்னா அவன்ற கதபெல்லாம் மாறி போயிடும் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலிம அல்லாஹ் கண்டுட்டான்னா நம் பேர்ல அல்லாஹ்க்குள்ள கதபெல்லாம் மாறி போயிடும் மாஷா அல்லாஹ். அதனால தன்னுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலிமை முதலாவது அவ்வளா என்ன காட்டுறதுக்காக முதல் இடமா புறப்பட்டுறாங்க. முதல் இடமா புறப்பட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாஷா அல்லாஹ் நமக்கு கைது செய்யறதுக்காக நாயகம், நமக்கு கைது செய்யறதுக்காக, நம்முடைய விஷயத்தில் என்ன அருள் புரிவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, மக்களுக்கு மத்தியில் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நேரம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துல இருந்து என்ன மக்கள் பக்கத்துல முத்தவஜ்ஜாவி நமக்கு என்ன எங்க அருள் செய்யறதுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி வந்துடுமோன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இதையெல்லாம் துண்டிச்சிட்டு தன்னுடைய எல்லா முத்தவஜ்ஜையும் அல்லாஹ்வோட ஆக்கிடுறாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட ஆக்கிடுறாங்க ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வோட ஆக்கிடுறாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12, ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினத்து துஹரா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத அலைனா பரக்காத் மின் ஆதஹர் ஆமீன் ஆமீன். சுத்தமான மணி வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு நாயகம் வந்த மாதிரி தன் வருகையில எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மாஷா அல்லாஹ் அதே ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 ரபீஉல் அவ்வல் பிறை 12ல நிறைய குசூசியத் இருக்கு. நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ரபீஉல் அவ்வல் மாசம் பிறை 12. அவ்வல் நபியான, ஆகிர் நபியான, ஸாஹிர் நபியான, பாத்தின் நபியான தாஜுல் அம்பியா முஸ்லிம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ഖത്മുன் நுபுவத்துடைய ஷுஹரத் மாஷா அல்லாஹ் நாயகத்தோட நபித்துவம் பகிரங்கப்பட்டது மாஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 யௌமுல் இத்னீன் சங்கையான திங்கட்கிழமை மாஷா அல்லாஹ். மதீனா முனவராக்குள்ள ஹிஜ்ரத் ஆனது மாஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12. அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக புறப்பட்டது ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 லுஹருக்கு பிறகு. லுஹர் ஜமாத்துக்கு லுஹர் தொழுகை முடிஞ்சிருச்சு. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முலாகாத்துக்காக மாஷா அல்லாஹ் முஸ்தஃபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் ஆதீமை காலிக்குல் ஆனனிடத்தில் என்ன காட்டுறதுக்காக மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக சஃபரானது ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 மாஷா. அதாவது லுஹர் மாஷா. லுஹருக்கு பிறகு தாரணி கோட்டம் தண்ணி இரட்டுல தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஒளிமயமான பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவதனம் இஸ்திராஹத் செய்யக்கூடிய அந்த ஹதரத்துல் கரீம்
أطر اللهم حضرة الكريم بألف شديد وصلاة وتسليم. اللهم حضرة الكريم بحرف شديد وصلاة وتسليم. أطر اللهم حضرة الكريم بحرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك وكرم عليه. ما شاء الله. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷை விட அஃதலான நாயகம் அவர்கள் இஸ்திராஹத் செய்யக்கூடிய அந்த ஹதரத்துல் கரீம்ல மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் இஸ்திராஹத் ஆரம்பிச்சு, அதாவது நாயகத்துடைய தத்ஃபீர் ஷரீஃப்னு சொல்ல எனக்கு வாய் வரல. அது ஒரு ஆஷிக் கண்மணி நாயகத்துடைய அடிமை, கண்மணி நாயகத்துடைய பேரன்ப காதலன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அதனால நான் இஸ்திராஹத் ஷரீஃப்ங்கிற வார்த்தையை சொல்றேன். நாயகம் அவர்கள் இஸ்திராஹத் ஷரீஃப் இப்திதா செஞ்சது மாஷா அல்லாஹ் செவ்வாய் பின்னேரம் புதன்கிழமை ராத்திரி, அதாவது திங்கக்கிழமை துறை 12 பாதல் லுஹர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத்துக்காக புறப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஜியாரத் ஷரீஃப் எல்லாம் முடிஞ்சு மாஷா அல்லாஹ் 12 திங்கள் போய் 13 செவ்வாய் போய் 14வது இரவு மாஷா அல்லாஹ் செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத்துடைய வக்தில நாயகம் அவர்களுடைய கபர் அத்ஹருல் அலீம்ல மாஷா அல்லாஹ் இஸ்திராஹத் ஆரம்பிச்சாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, 14வது இரவு புதன் இரவு செவ்வாய் பின்னேரம் டியூஸ்டே ஈவினிங் வெனஸ்டே நைட் தஹஜ்ஜத்துடைய வேளையில நாங்க தன்னுடைய இஸ்திராஹத் ஆரம்பிச்ச அந்த அதுக்கான அமைப்பு ஹித்மத் ஷரீஃப் எல்லாம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு, சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய புள்ள ஹஜ்ரத் சையதுனா குஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய சகோதரர் ஹஜ்ரத் குஸம் ரலியல்லாஹு அன்ஹு, மாஷா அல்லாஹ் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு புள்ள உஸாமா பின் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன இந்த அங்க பேசுறத வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம் இஸ்திராஹத் நாயகம் ஆரம்பிச்சிட்டாங்க. 14வது இரவு இஸ்திராஹத்துல் கரீம் மாஷா அல்லாஹ் ஆரம்பமாச்சு. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாமுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் செய்யறோம். மாஷா ما من أحد وقال نبينا عليه الصلاة والسلام ما من أحد இங்கே மனுஷன் ஜின்னு ஜமாதாத் நபாதாத் அதெல்லாம் இல்லை. ما من أحد யார் ஒருவர் ما من أحد يسلم علي யார் ஒருவர் எனக்கு சலாம் சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்வார். ما من أحد يسلم علي யார் ஒருவர் எனக்கு சலாம் சொல்வாரோ அவருக்கு நான் என்ன செய்யறேன்? ஜவாப் செய்யணும். ஜவாப் செய்யணும். மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைஹி யார் எனக்கு சலாம் சொல்வாரோ அவருடைய சலாமுக்கு நான் என்ன செய்யறேன்? ஜவாப். ஹத்தா அருத் அலைஹி சலாம், நான் அவருக்கு மாஷா ஜவாப் மடக்கிறேன், நான் ஜவாப் சொல்றேன். மாஷா எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொன்ன வலைக்கும் அஸ்ஸலாம் என்ன செய்யறேன்? வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் நமக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஜவாபு ஷரீஃப் நமக்கு பிஷாரத்து மாஷா நமக்கு பெரிய செல்வாக்கு மாஷா. நாயகம் நம்மீது அவர்களே சலாம் சலாமே நம்மீது சலாம் உண்டாகட்டும் சொன்னது அதை விட என்ன சொல்லத்தான் எதுமா சொல்றது பெரிய விஷயம்.
அல்லாஹ்வுடைய சலாமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ஜவாப் செய்யறதுக்கு இந்த ஒரு சாத் நம்மை நாயகன் நோக்குறாங்களே, அந்த நதரத்து ரஹ்மான் நமக்கு போதுமா சார்? அது நமக்கு போதுமா சார்? அது நமக்கு போதுமா சார்? அதோடைய குவத், நாயகத்துடைய நதரத்து ரஹ்மானுடைய குவத் யாருக்கு தெரியும் மாஷா அல்லாஹ்? காஜா குத்புதீன் பக்தியார் காக்கிக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் சையத் அப்துல் ரஹ்மான் ஜாமிக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். அப்துல் ரஹ்மான் ஜாமிக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாத் நாயகம் அவர்கள் நதரத்து ரஹ்மான் நமக்கு பட்டுட்டா அதுடைய பாக்கியத்துக்கு சொல்ல வார்த்தை கிடையாது. அது எனக்கு போதுங்கிறாங்க. ஜரஹ்மத்த குன் நஸர் பர்ஹான ஸலாம் யா ரசூலல்லாஹ். அது போது நாயகமே மாஷா அல்லாஹ். அது போது மாஷா அல்லாஹ். காஜா குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்கார் முன்னாடி என்ன இது சம்பந்தமான ஒரு ஷேர் கவ்வாலான் படிச்ச खुश्तखान संजय खुश्तखान खंजरे तस्लीम रा बरजमाज गायब जान दीगर खाजा कुतुबुद्दीन बख्तियार के शहीद आइटम माशाअल्लाह காரணம் அந்த நதரத்து ரஹ்மாவுடைய குவத் மாஷா அல்லாஹ் குதுபுத்தீனுடைய கல்பு அத்தாருக்கு தெரியுமா சார்? அது எவ்வளவு பெரிய மகாபாக்கியமானது சார். खुश्तखान खंजरे तस्लीम रा बरजमाज गायब जान दीगर कुतुबुल अख्तार गौसुल अहबाब जानशीन ख्वाजा मोइनुद्दीन खाजा कुतुबुद्दीन बख्तियार காக்கியுடைய ஷஹாதத்து முனவ்வர் நடந்தது மாஷா அல்லாஹ் இந்த ஷேர் ஷரீஃப்ல தான் மாஷா அல்லாஹ். இந்த ஷேர் ஷரீஃப்ல தான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைஹி இல்லா ரத்தல்லாஹு அலைஹி ரூஹி ஹத்தா ரத்த அலைஹி ஸலாம். யார் ஒருவர் எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க சய்யிதி மௌலாய் யா ரசூலுல்லாஹ் எனக்கு சலாம் தஹியத் செய்வார் மாஷா அல்லாஹ். வ அலைக்கும் அஸ்ஸலாம். நான் அவருக்கு என்ன செய்றேன்? ஜவாப் ஷரீஃப் ஜவாப் ஷரீஃப் ஸலவாத் ஷரீஃபை விட என்ன சலாமுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குது மாஷா அல்லாஹ். ஸலவாத் ஷரீஃபுக்கு ஜஸா கிடைக்குது மாஷா அல்லாஹ். சலாம் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் ஜவாப் ஷரீஃப் கிடைக்குது மாஷா அல்லாஹ். ஜவாப் ஷரீஃப் கிடைக்குது மாஷா அல்லாஹ். அதான் மஷாயிக் சிஸ்தியனா துரூத் சிஸ்தில ஸலவாத்தும் ஸலாமும் சேர்ந்து வச்சிருக்காங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா தய்யிபு வ தரல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் ஷரீஃப் இருக்குது, ஸலாம் முபாரக்கும் இருக்குது மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரம் மஜ்த வல நாயக் கோமானுடைய உரூசுல் ஆலம் 14வது ரபியுல் அவல் மாதம் 14வது அந்த பாதல் ஃபஜர் இதே மதீனா முனவ்வராவுல 300 ஆடுகள் அறுத்தாங்க. கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷாஅல்லாஹ் 300 ஃபத்ஹுல் ஹக் குர்ப ஹக் பார்க்கற உலமாவு கிதாப் பார்க்கற ஃபத்ஹுல் ஹக் மாஷாஅல்லாஹ் கிதாப் ஃபத்ஹுல் ஹக் மாஷாஅல்லாஹ். இந்த கிதாபை அல்லாமா இமாமுல் அரூசி என்ன ஹதியா ஷரீஃப்ல கூட இது கோட் பண்ணுவாங்க மாஷா. இந்த கிதாபை மாஷாஅல்லாஹ் 300 ஆடுகள் அறுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய தியாஃபத் பெரிய தாவத் வச்சாங்க மாஷாஅல்லாஹ். சஹாபத்துக்கு எனக்கு என்ன சொல்லி மாஷாஅல்லாஹ் உரூஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய உரூசுல் ஆலம் இன்னைக்கு மாஷாஅல்லாஹ். உரூஸ் முபாரக் என்ன யாரோ தர்கா ஹாதிம் ஆரம்பிச்சதல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆரம்பிச்சது மாஷாஅல்லாஹ். உரூஸ் யார் ஆரம்பிச்சது மாஷாஅல்லாஹ்? ஹாதிம் ரசூல் खलीफत ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸ்டார்ட் பண்ணது மாஷாஅல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இதே மதீனத்து முனவ்வரால மாஷாஅல்லாஹ். உலமா கிதாப் ஃபத்ஹுல் ஹக் மறந்துடாதீங்க மாஷாஅல்லாஹ். நடக்குதா? எப்போ நடந்துச்சு? ரபியுல் மாதம் 14th வெட்னஸ்டே
ஆஃப்டர் ஓஹர் மாசாலேனா சித்திக் நாயகம் பெரிய லியாஃபத் தாவத் வச்சாங்க. உருசுல் ஆலம் தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருசுல் ஆலம் மாஷா உருசுல் ஆலம் மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் மதீனத்து முனவ்வரா ரபீல் அவல் கணக்குப்படி இன்னைக்கு 14வது ராத்திரி மாஷா உருசுல் ஆலத்துடைய ராத்திரி மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருசுல் ஆலத்துடைய லைலத்துல் முபாரக் மாஷா. நம்மில் பெரும்பாலான ரசூலுல்லாஹ்வுடைய உருசுல் ஆலம் ஜஹன்ல இருக்காது. அவங்க அப்ப திங்க் பண்ண மாட்டாங்க மாஷா. அது ஒரு பொறுமத்து கூட நாடி கூட இருக்கலாம். ஆனா நாயகம் அவர்கள் லிசான் ஹக்கல் கரீமால் தஸ்தீக் செய்யறாங்க. ஹைருக்கும் ஹயாத்தி வ மமாத்தி. நான் உங்க கண் முன்னாடி காட்சி அளிப்பதும் உங்க கண் பார்வை விட்டு நான் மறைந்த காய்பாவது மாஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹைரா உங்களுக்கு ஹைரா இருக்கும் மாஷா அல்லாஹ். உஸ்தாதுக்கு அம்மா பாப்பாக்கு ஷேഖுக்கு சாதாத்திர்களுக்கு குர்பத்து செய்யறதுக்கு சரியா தெரியாத நம்ம நாயகத்துடைய திருஹதரத்துல நாயகம் இருந்து நம்ம செய்ய வேண்டிய குர்பத்தை நம்மளால செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு குற்றம் வந்துட்டா நம்ம ஹலாக்கா போயிடும். நம் மீது ரஹ்மத் காட்டிய நாயகம் தன்னை மறைத்துக் கொண்டார்கள். நம் மீது ரஹ்மத் காட்டி எஜமா நம்மள மறைச்சுக்கிட்டாங்க. அதுவும் நாயகம் நம் மீது காட்டக்கூடிய ஒரு கருணை, ஒரு காருண்யம் மாஷா. ரஹ்மத் எத்தனையோ ஜிஹத்துல ரசூலுல்லாஹ் காட்டுவாங்க நம்ம பேர்ல மாஷா. வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஷாக்கான குலாம்களான நம் மீது நாயகம் காட்டக்கூடிய ரஹ்மத்துடைய ஜிஹத் என்ன அக்ஸரான ஜிஹத் இருக்குது மாஷா. அக்ஸரான ஜிஹத் இருக்குது மாஷா. அதுல இது ஒரு ஜிஹத் மாஷா. அதுல இது ஒரு ஜிஹத் மாஷா அல்லாஹ். இமாம் தபரானி இல்மு ஹாசில் ஆக்கிறதுக்காக என்ன மதீனா முனவரா வந்திருக்கும் போது இமாம் தபரானி இல்மு படிக்கிறதுக்காக மதீனா ஷரீஃப் வந்திருக்கும் போது கையில கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க மதீனா ஷரீஃப்ல தங்கணும்னு வந்த நாடு மதீனாக்கு வந்தா ரிட்டர்ன் போறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கும்? இது மாஷால என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட ஆலாவான தாருல் கரீம் மாஷா. இது தாருல் ரஹ்மத், இது தாருல் முனவ்வர், இது தாருல் பரக்கா, இது அரதுல் ஜமீல். இதை விட என்ன ஜமீலான ஒரு அரபு மாஷா அல்லாஹ் எந்த ஜன்னத்திலையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய அர்ஷை விட அஃதலான ஹதரத்துல் கரீம் இருக்கிற இடம் மாஷா அல்லாஹ். அப்போ இமாம் தபரானிக்கு திரும்பி போறதுக்கு ஆசை இல்லை. கையில் கொண்டு வந்த காசு முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வாங்குறதுக்கு காசு எல்லாம் காசு கொடுப்பா, சாப்பாடு கொடுப்பா. சாப்பிடல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பசி கடுமையான பசி. நேரா போனாங்க முவாதர் ஷரீஃப்ல. இது யார சொல்லுங்க அர்ஜு நாயகமே எனக்கு பசிக்குது. அவ்வளவுதான் மாஷா. சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அஸ்ஹாபு சுஃபா அதற்கு நம்ம பின் சலாம் வைத்து ஓதுறோமே என்று அதுக்கு முடிவுல அஸ்ஹாபு சுஃபால நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் இமாம் தபரானி என்ன அங்க படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு வாப்பாவும் மகனும், ஒரு வயசான ஆளு, ஒரு ஓல்டுமே, ஒரு யங் பாய். இமாம் தபரானி தலைமாட்டில் நிற்கிறாப்புல. என்ன நின்றுக்கிட்டு என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹி முடிச்சு பார்த்தா யாரு? இந்த ஹதரத் கரீமுடைய மாலிக் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. என்னுடைய விருந்தாளி பசியோட படுத்திருக்கிறாப்புல. ஏன்னா உடனே என்ன சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. இதோ தங்களுக்கான ஃபுட்டு கொண்டு வந்துக்கிறாங்க. நாயகத்துடைய கெஸ்டே, நாயகத்துடைய விருந்தாளி, மெஹமானே கொண்டு வந்து இருந்து மாஷா அல்லாஹ் எவ்வளவு நாள் நீங்க மதீனா ஷரீஃப் இருக்கிறீங்களோ அவ்வளவு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு வரும்.
இது என்ன மாலிகுல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஆர்டர் மாஷா மாலிகுல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஆர்டர் இது மாஷா நம்முடைய ஒவ்வொரு ஹரகாத்துகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் சர்வரே கவுனைன் வசகலை ज़ीनते फर्शे ज़मीन जानिशे अर्शे बरी मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मजद वल काया कमा ஆகையால மாஷாஅல்லாஹ் என்ன ஆலத்த பூரா என்ன ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற ஹயாத்துல் வஜூதி அவர்கள் தான் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் மாசிவல்ல அத்தனைக்கு ரூஹுல் வஜூத் யார் மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகத்துடைய ஒளிமயமான மறைவு கைபு ஷரீஃப்ங்கிறது என்ன நம்முடைய முகக்கண்ணை விட்டு நம்பி இந்த ரஹமத் காட்டி எதுமா அசலா எதுமா மறையல எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு ஹிஜாபை போட்டாங்க எதுமா அவ்வளவுதான். அவர்கள் அவர்களுடைய சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. நாயகம் அவர்கள் சிம்மாசனத்தை அவர்கள் மாஷா அல்லாஹ் ஜல்வா அப்ரோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எல்லா அசியாவுக்கும் ஒரு ஹிஜாப் போட்டாங்க நாயகம் அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதம் 14 துறை 14வது இரவு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه واله وسلم وكرم مجد ونائه கோமாருடைய உருசுல் ஆலம் உருசுல் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஹுசைனி சாதாத் ஈராக்ல ஔஷ்ங்கிற ஊர்ல பிறந்த குதுபுல் அக்தாப் غوث الأحباب بحر الشريعة بدر الطريقة شمس الحقيقة كاشف المعرفة سيدي مولاي خواجہ قطب الدین بختیار کاکی الحسینی رضی اللہ تعالی عنہ وافاض علينا البركات منه دهر الدار آمين آمين حضورடைய உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாசம் பிற 14 நாயகத்துடைய பேரின்ப காதல்ல ஷஹீதானாங்க குத்துப் பாக் சர்க்கார். அதே போல் மாஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாசம் பிற 13 இந்திய கணக்குப்படி இன்னைக்கு நமக்கு மதீனா கணக்குப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருசுல் ஆலம் நாயகத்துடைய சிபத்துல் கரீமான குதுப் பாக்குடைய உருஸ் முபாரக். இந்தியா கணக்குப்படி மாஷா அல்லாஹ் இன்னைக்கு கௌசுல் ஆலத்துடைய 4வது தலைமுறை ஹுசைனி வல் ஹசனி நஜீபுத் தரஃபைன் சையது சாதாத் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அபி முஹம்மது சையத் அப்துல் காதிர் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகம் மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய முதல் புள்ள கௌசுல் ஆலத்துடைய எல்டர் சன் ஹஜ்ரத் சையதுனா அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜிலானி அவங்களோட புள்ள ஹஜ்ரத் சையதுனா அப்துல் சலாம் அப்துல் சலாமுடைய புள்ள மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் खाजा अलाउद्दीन अली अहमद साबिर अल हसनी वल हुसैनी साहिब कलियर शरीफ रदियल्लाहु ताआला वअफाद अलैना अल बरकात मिन दहर दानामी நாயகம் அவர்கள் உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ். இதே ரபியுல் அவ்வல் மாசம் பிற 13 மாசம் இன்னைக்கு உருஸ் முபாரக் இந்திய கணக்கு நமக்கு 14 13 மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருசுல் ஆலத்தை பின்தொடர்ந்து நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய வாரிசுகளான நம்முடைய மஷாயிஹ்மார்களான ஜலீலுல் கத்ர் குத்புமார்களான குத்துப் பாக் சாபிர் பாக் காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய புஸ்தான முகத்தஸ்ல பூத்த புஷ்பங்களான காஜா மொயினுத்தீனுடைய புஸ்தான முபாரக் காஜா சர்க்காருடைய என்ன புஸ்தான் ஷரீஃபுடைய ஃப்ளவர்ஸ் மாஷா அல்லாஹ் குத்புத்தீன் ஃபரீதுத்தீன் அலாவுத்தீன் நிசாமுத்தீன் ஹுசாமுத்தீன் ஜலாலுத்தீன் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன மொயினுத்தீனுடைய புஸ்தான் ஷரீஃபுடைய ஃப்ளவர்ஸ் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ஐல் கைமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானுடைய கதமைனி ஷரீஃபைன் ஆமீன் 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 நசீரே நாலே கரீம் ஆமீன் ஆமீன் மக்பூலான உஸ்தாதான உலமான ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைதாத்ஹார் खाजा मोइनुद्दीन उடைய मदद इनायत खाजा कुतुबुद्दीन उடைய फैजान बाबा फरीदुद्दीन बाबा फरीदुद्दीन उடைய रहमत से கொண்டு மாஷாஅல்லாஹ் खाजा अलाउद्दीन उடைய हुर्मत से கொண்டு மாஷाअल्लाह रहमतुल आलमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम कदमैन शरीफैन तय्यबैन ताहिरैन नय्यरैन नसीरैन नालेन करीमैन उடைய ताज शरीफல मकबूलाன உஷாக்கான ஆமீன் ஆமீன் रहमतुल आलमीन सल्लल्लाहु अलैहि वसल्லம் நன்மையும் நம்முடைய அனைவரையும் மக்பூல் செய்து கொள்வார்களாக ஆமீன் ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி ஆமீன் ஆமீன் ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி ஆமீன் ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி ஆமீன் اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى الله بأن تصلي عليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله